அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கும் வேதத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று யாரை குறித்து இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, இங்கே எரிகோ பட்டணத்துக்கு வழியாக இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்படி வரும்போது இங்கே ஒரு குள்ளமான ஒரு மனுஷன், சகேயு அப்படின்ற ஒரு மனுஷன் வீட்டுக்கு ஆண்டவர் போகிறார். அந்த வழியா அவர் கடந்து போகும்போது இவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்காக இந்த சகேயு அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவருக்கு முன்பாக ஓடி போயிட்டு ஒரு காட்டுத்தி மரத்து மேலே ஏறி நின்று அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்கறதுக்காக ஓடி போய் பார்த்தான். அந்த இடமா இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த இடத்துல நின்று அவனை பார்த்து, நான் சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஜனங்கள்லாம் சொன்னாங்க, இவன் பாவியான மனுஷனாச்சே, என் வீட்டுக்கு அவர் போறாரே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவன் போகும்போதே ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நான் என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு நான் கொடுத்துருவேன், அது மாத்திரம் இல்லாமல் நான் யாருக்குன்னா அநியாயமாக வாங்கியிருந்தா 4 தனியாக திரும்ப செலுத்துவேன் அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம கொஞ்சம் அந்த சகேயுடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்த்தோம்னா, சகேயுடைய வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி இயேசு வருகிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் பாவியான ஒரு மனுஷன் தான். ஆனால் இயேசு அவனுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. அங்கே அவன் சொல்கிறான், பாவியான மனுஷன் வீட்டுக்கு இவர் போகிறாருன்னு ஜனங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் அங்கே அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் உண்டாச்சு. என்ன அப்படின்னா, அவன் நான் வந்து என் ஏழைகளுக்கு என் பாதி ஆஸ்தியை நான் கொடுக்குறேன், 4 தண்ணியை யாருக்குன்னா அநியாயமாக வாங்கினா 4 தண்ணியை நான் திரும்ப செலுத்துறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இயேசு யார் யார் வாழ்க்கையில் வருகிறாரோ, ஆண்டவர் யார் யார் வாழ்க்கையில் வருகிறாரோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் கத்தர் மாற்ற அவர் வல்ல தேவனாக இருக்கார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு நீங்கள் வாங்க ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடும் போது, முன்னாடி இருந்த வாழ்க்கையை காட்டிலும் அவர் வரும்போது, அவர் வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாக, பாவ வாழ்க்கையை விட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாக, இல்லை மற்றவங்களுக்கு அநியாயம் செஞ்சுன்னா அந்த அநியாயத்திலிருந்து விடுதலை பெறுகிற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை கத்தர் மாற்ற அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவன் எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு எடுத்து கொடுக்க ஆரம்பித்தான். கொடுத்த உடனே ஆண்டவர் அவன் வீட்டுக்குள்ளே போனோடனே சொன்ன ஒரு வார்த்தையை தான் நம்ம வேதத்தில் வாசித்தோம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் வருகிற வீட்டில் நமக்கு கட்டாயம் ரட்சிப்பு வரும். கத்தர் அந்த வீட்டுக்குள்ளே போனார். இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்குள்ளே போனார். வீட்டுக்குள்ளே போகும்போது அவன் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு அந்த வீடு கர்த்தருடைய வீடாக மாறிச்சு. அந்த வீட்டில் ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிட்டு இருந்தார். அவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கானே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன் ஆபிரகாமுக்கு குமாரன் அப்படின்னா, ஆபிரகாமின் குமாரன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. இந்த பிள்ளையும் ஆண்டவர் சகேயும் பாவியா இருந்த சகேவை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையாக, வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய தேவன் கூட நம்ம வீட்டில் வந்தார்னா, நம்முடைய வாழ்க்கையில் வந்தார்னா, நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே என் வீட்டுக்கு நீங்கள் கடந்து வாங்க ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டா போதும், ஆண்டவர் நிச்சயமாகவே நம்ம வீட்டுக்கு வர அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கார். வேதத்தில் நாம் வாசிக்கும் போது நிறைய இடங்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் கடந்து போனாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் இருந்துச்சு. யாரெல்லாம் உண்மையாக அவர் விசுவாசித்தாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்களோ, ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை கர்த்தர் கட்டளையிட அவர் வல்லவராக இருந்தார். ஒரு பர்திமேன்ற ஒரு கூட, ஆண்டவரே எனக்கு இறங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அவனுக்கு கண் பார்வையை கொடுத்திருந்தார். எதிர் வீட்டுக்கு போனார். எதிர் வீட்டு வெளியில் போகும்போது என் மகள் செத்து போனா அப்படின்னு சொல்லி செய்தி வந்துச்சு. ஆனாலும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவனுடைய மகளை உயிரோடு எழுப்பினார். அவர் எந்தெந்த வீட்டுக்கு போகிறாரோ அங்கே அற்புதங்கள் நடந்துச்சு. எந்த வீட்டுக்குள்ளே அவர் வராரோ உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கார். இன்றைக்கு சபையை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே என் வீட்டுக்கு வாங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை நடப்பீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் ஆண்டவர் தருகிறதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கு. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, என் வீட்டுக்கு வாங்கப்பா, என் உள்ளத்தில் வாங்க ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவன், என்னோடு கூட இந்த பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் நிச்சயமாக ரட்சிப்பை கட்டளையிடுவார்.
சொல்லியிருக்கிறார், நீங்களும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறபடியே ஆபிரகாமுக்கு குமாரனாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையாக வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். இந்த காலை வேளையில ஆண்டவரே, என் குடும்பத்துக்கும் என் வீட்டுக்கும் நீங்க வாங்க ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கிறாங்க. நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பானீர் ஆண்டவரே சதே வீட்டுக்கு வந்து இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னது போல இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க கடன் செல்லுங்கப்பா. யாரெல்லாம் உண்மையா ஆண்டவரே என் வீட்டுக்குள்ளேயும் என் உள்ளத்துலயும் நீங்க வாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்குறாங்களோ இந்த வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியா இந்த சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ராஜா, நீரே மகத்துவமிக்க கிரிகளை செய்கிற ஆண்டவர், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஆவியானவர் பெரிய காரியங்களை நடப்பிப்பீராக. ஆண்டவரே, இந்த காலை வேளையில யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து ஆண்டவரே உமக்கு மகிமையுள்ள சாட்சிகளை கர்த்தர் நிறுத்தும்படியாக இந்த சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்தும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநட்டுங்க. உடைய கைது செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் கூட இருந்து வழிநட்டுங்க. யாரெல்லாம் என்ன காரியத்துக்காக உடைய சமூகத்தில் அற்புதத்துக்காக கேட்கிறார்களோ கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நிறைய மகிமையான காரியங்களை செய்கிறாங்க. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சின்ன நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துட்டு இருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செஞ்சாங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்தும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.